வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். கேப்டன் புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை பற்றி, அவருடைய தேமுதிகவினுடைய நிலைப்பாடு பற்றியும் எதிர்காலம் பற்றியும் பேசணும்னு ஆசைப்படுறேன். விஜயகாந்த் அவர்களால் இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்க. ஆனா வாழ்ந்தவர்கள் யாரும் இன்னைக்கு விஜயகாந்தனுடைய கட்சி பக்கமோ அல்லது விஜயகாந்த் குடும்பத்தின் பக்கமோ பிரேமலதா அண்ணி பக்கமோ அல்லது விஜயகாந்தனுடைய மகன்கள் பக்கமோ இல்லைங்கிறது தான் வருத்தமான செய்தி. விஜயகாந்தால பயன்பெற்றவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இதுதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. கேப்டன் விஜயகாந்தனுடைய சமாதிக்கு தினந்தோறும் வந்து வணங்கி கொண்டிருக்கிற, வந்து அழுது விட்டு செல்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இவர்களை எல்லாம் தேமுதிக தொண்டர்களாக மாற்றக்கூடிய சக்தி தேமுதிகவுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த திசையின் பக்கம் பிரேமலதா அண்ணி போகவில்லை அப்படிங்கிறது தான் வருத்தம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தேமுதிகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஜயகாந்தனுடைய ஒரு வெறிகொண்ட ரசிகனாக, கேப்டன் மீது கொண்ட மாறா அன்பு கொண்டவனாக நான் இதை பேசுறேன். நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல. ஆனால் விஜயகாந்த் மேல எனக்கு ஒரு பெரிய அபிமானம் உண்டு. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல. ஆனால் எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு. நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. கலைஞர் மீது பெரிய மரியாதை உண்டு. இப்ப தேமுதிக அப்படிங்கிற கட்சியை விஜயகாந்த் அவர்கள் சாதாரணமா உருவாக்கிடல. இன்னைக்கு தாவேக்காவா என்னது இது? விஜய் ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு சீன் போட்டுக்கிட்டு அறிக்கையா தள்ளினே இருக்கிறார, அந்த மாதிரிலாம் செய்யல விஜயகாந்த். தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக அவர் எத்தனையோ நற்பணிகளை மக்களுக்கு செய்தார். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், நற்பணி மன்றங்கள், ரசிகர் மன்றங்கள் அப்படின்னு வரத்துக்கு முன்னாடியே விஜயகாந்தனுடைய ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு சம்பளம் கிடைக்க ஆரம்பிச்சதுல ஒரு 2000 ரூபா, 5000 ரூபா, 7000 ரூபான்னு அப்பவே அவர் அப்படிதான் உதவிகள் செய்ய ஆரம்பிச்சார். மூணாவது, இப்ப விஜய் அவர்கள் அவர் 35 வருஷமா சினிமா துறையில இருக்கிறாருனாக்க ஒரு 20 வருஷமாவா அவரு கல்வியில சிறந்து விளங்குகிற மாணவர்களுக்கு பரிசுகள் தராரு. இந்த 3 வருஷமா தராரு. ஏன்? கலைஞர் மறைவுக்கு பிறகு தராரு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, கலைஞர் மறைவுக்கு பிறகும் தான் அவர் இது மாதிரி தர ஆரம்பிக்கிறாரு. ஏன்? பி பிளான் அப்படிங்கிறதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் ஒரு பி டீம், பிஜேபியினுடைய பாஜகவினுடைய ஒரு பி டீமாகத்தான் சீமான் அண்ணன் போல விஜய் தம்பியும் செயல்படுகிறார். அதனாலதான் 3 வருஷமா தராரு. எப்படிங்க தருவாங்க? மாவட்ட ரீதியா தருவாங்க. அட்லீஸ்ட் கல்வி மாவட்டம்னு பிரிக்கப்பட்டிருக்கிற ரீதியா தருவாங்க. ஆனா விஜய் ஒருத்தர் தான் 234 தொகுதியில இருக்கிற மாணவர்களுக்கு விருது கொடுக்கிறார். என்ன ஆச்சரியம்னு தெரியலங்க அது. சரி, இந்த ஒரு விஜய் ஒரு பக்கம் அப்படியே வச்சிருவோம். ஏன்னா விஜய் ஒரு பக்கம் தான், அவ்வளவுதான். ஆனா விஜயகாந்த் அவர்கள் அப்படி அல்ல. தன்னுடைய ரசிகர் மன்றங்களை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு. ரசிகர் மன்றங்களுக்காக எத்தனையோ உதவிகள் செய்தாரு. ரசிகர் மன்றங்கள் அப்ளிகேஷன் வாங்கி அந்த அப்ளிகேஷன் விஜயகாந்துக்கு யார் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கு பணம் அனுப்பப்படும். யாருக்கு படிப்புக்கு செலவு பணம் தேவையோ அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். யாருக்கு ஏதோ கந்து வட்டி பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு வர்றதுக்கெல்லாம் இங்க உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் அந்த பணம் பைசல் செய்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையாக மாற்றி காட்டினார். யாரு? விஜயகாந்த். அந்த விஜயகாந்த் ஒரு கட்டத்துல அரசியலுக்கு வந்தார். பிளான் பண்ணி எதுவும் செய்யல. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தார். அப்படி அரசியலுக்கு வரும்போது அவர் சொன்ன முதல் விஷயம்தான் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. என்ன? திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம்தான் அன்னைக்கு தேதிக்கு விஜயகாந்துக்கு மிகப்பெரிய ஓட்டு வங்கியை அவருக்காக கொடுத்துச்சு. தவிர விஜயகாந்த் அவர்கள் ஒரு சவாலோடையே அவர் எதிர்கொண்டார். என்னன்னாக்க பாமக பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற, வன்னியர்களுக்கான பெல்ட்னு சொல்லப்படுகிற அந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட ஏரியாவை கவர் செய்தார்.
இதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். அவர் நினைச்சிருந்தா மதுரையில நின்று இருக்க முடியும். சொந்த ஊரான மதுரை மண்ணின் மைந்தனான விஜயகாந்த் அங்க நின்று இருக்க முடியும். எடுக்கும் போதே ஒரு சவாலோட தான் இறங்குறாரு. அந்த தில்லு வேற எந்த நடிகருக்கும் வராது, எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே வராது. எப்படி கமல்ஹாசன் இங்க சென்னையில அவருடைய தொகுதியில அந்த ஏரியாவில் நிக்காம கோயம்புத்தூர்ல நின்னாரோ அதே போல சொற்ப ஓட்டுகள்ல கமல் தோற்று போனார். இங்க விஜயகாந்த் அவர்கள் அப்படி பாமக பெல்ட்டையே அசைச்சு பார்த்தார் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ரெண்டாவது கட்டமா ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவிகிதம் அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்கிற அந்த தருணத்துல ஒரு கட்டத்துல ஜெயலலிதா ஏடிஎம்கே தேமுதிகவோடு சேர்ந்தால்தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலை வந்தது. அந்த சமயத்துல பல பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு வழியாக கன்வின்ஸ் செய்யப்பட்டு தேமுதிகவை தன்னுடைய கட்சிக்குள்ளார கொண்டு வந்தார் ஜெயலலிதா. கூட்டணி அமைத்தார். அந்த கூட்டணியின் மூலமாக அந்த சமயத்துல அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுக அந்த தடவை ஆட்சிக்கு வந்ததுக்கு தேமுதிகவும் கேப்டன் அவர்களும் தான் காரணம்ங்கிறத அன்றைய செய்தித்தாள்களை எடுத்தாலோ அல்லது அன்றைய சர்வேக்களை எடுத்தாலோ தெல்ல தெளிவா தெரியும். விஜயகாந்த் வாங்கிய வாக்கு எண்ணிக்கை, விஜயகாந்தனுடைய எம்எல்ஏக்கள் அதெல்லாம் முதல்வராக ஜெயலலிதாவும் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தார். ஆனால் இப்படி வளருவதை ஜெயலலிதா விரும்பவில்லை, உசுப்பேற்றினார். அதுதான் நிஜம். விஜயகாந்தை உசுப்பேற்றினார், விஜயகாந்தை கோபப்பட பேச வைத்தார், விஜயகாந்தை அவமானப்படுத்துகிற விஷயங்களை செய்தார். அதன் பிறகு இந்த தொகுதியில நீங்க ஜெயிச்சிருவீங்களா பார்க்கலாமா அப்படி இப்படின்னு சவால் விட்டு ஜெயிப்பதற்கு காரணமாக ஆளும் கட்சி தானே ஜெயிக்கும் எப்போதுமே ஒரு இடைத்தேர்தல்னாக்க. அது மாதிரி தான் நடந்தது. ஆனால் அதை அடுத்து வந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அதிமுக சார்பில் ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க. அதாவது திமுகவை தேர்தலில் ஜெயிக்க விடாம செய்யணும்னா நீ ஏன் பக்கத்துல வரணும்னு அவசியம் இல்லை, நீ தனியா நின்று ஓட்டை பிரிச்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு தந்திரம் நடராஜன் அவர்களால், சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அவர்களால் சொல்லப்பட்டது. அதன்படி ஒரு செயல்பாடு, ஒரு டீம், 5 பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லுவோமே, அது மாதிரி ஒன்று இயங்குச்சு. மக்கள் நல கூட்டணி அப்படின்னு உருவாச்சு. அந்த மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு பின்னாடி இன்னைக்கு டிவிகேக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு, சீமானுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்றது போல அன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டணிக்கு பின்னாடி அதிமுக இருந்துச்சுங்கிறத இந்த அரசியல் நோக்கர்கள் இல்ல கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் அந்த வகையில விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் ஏமாந்து போனார். மக்கள் நல கூட்டணியில திருமானன்ல இருந்து ஆரம்பிச்சு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து ஆரம்பிச்சு வைகோ அண்ணன்ல இருந்து ஆரம்பிச்சுன்னு ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமா திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகளை எல்லாம் பிரித்து அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அதை அடுத்து விஜயகாந்த் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார்ங்கிறதும், அதை அடுத்து விஜயகாந்த் வேண்டுமென்றே பணம் கொடுக்கப்பட்டு கோடி கோடியாக செலவழிக்கப்பட்டு அவரை ட்ரால் செய்யறது, கேலி பண்றது, அவரை ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்குனது இந்த ஊடகங்கள்ங்கிறத நான் வருத்தத்தோடு இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அப்படியான ஒரு சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் நடந்துச்சு. விஜயகாந்த் இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் கோபம் ஆயிடுவார், விஜயகாந்த்கிட்ட இப்படி ஒன்று சொன்னாக்கா அவர் ரணகலம் ஆயிடுவார், நாக்க துருத்த ஆரம்பிச்சிடுவார். இப்படிங்கிறது எல்லாத்தையும் சமூக வலைதளங்களில் பரப்பி 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 அவருடைய உண்மையான ஓட்டு வங்கிய இங்க அடிச்சு காலி பண்றதுலையும் அவருடைய ஒரு கேப்டன் இமேஜை தகர்த்ததுலையும் இங்க அரசியலுக்கு பங்கு இருக்கு. அதை நமக்கே தெரியும் போது தேமுதிகவுக்கும் பிரேமலதா அண்ணியாருக்கும் தெரியாமல் இருக்குமா? இதே காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் மறைந்த அந்த தருணத்தில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அழுதபடி விஜயகாந்த் அவர்கள் பேசியது இன்னமும் நினைவில் இருக்கு.
அப்படி உடல் நலம் குன்றிய அந்த தருணத்துல கூட விஜயகாந்த் அவர்கள் இங்க ஏர்போர்ட்ல இறங்கி வீட்டுக்கெல்லாம் போகாம நேரா கலைஞர் நினைவிடத்துக்கு, கலைஞருடைய சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்து அழுத காட்சி வந்து கிட்டத்தட்ட 1980களில் கலைஞரை சந்திப்பதற்கு இப்ராஹிம் ராவுத்தர்ங்கிற தோழனோடு சென்ற தருணங்களும், கலைஞருக்கு விஜயகாந்த் அவர்கள் எடுத்த பாராட்டு விழாக்களும் நம்ம நினைவுல வருது. எப்படி நடிகர் திலகம் அவர்கள் மறைவின் போது ஒரு பெரிய சங்கத்துக்கே, நடிகர் சங்கத்துக்கே தலைவராக இருந்த போதும் கூட கையில தோல்ல போட்டிருக்கிற அந்த சின்ன டவலை வச்சுக்கிட்டே எல்லாரையும் அதட்டி உருட்டி மிரட்டி ஒழுங்குபடுத்தினாரே அந்த சாலையை, ஒரு சாமானியனை போல, ஒரு உறுப்பினரை போல அந்த விஜயகாந்தருடைய மனசு வேகமாக இருந்தாலும் உடல் ஒத்துழைக்க மறுத்துச்சு. அதனுடைய விளைவாக தொடர்ந்து ஓட்டு வங்கியும் குறைய தொடங்கிச்சு. ஆனால் கேப்டனை இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் போற்றி கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கும் விஜயகாந்துக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. ஆனா அதெல்லாம் அதிமுக மாதிரியானவர்களால செதறி கிடக்குது அப்படிங்கிறதுதான் ஒரு நெல்லிக்காய். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அதிமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சிருந்தப்ப எம்எல்ஏக்களை எல்லாம் விஜயகாந்த் சேர்ந்து புடுங்கினது யாரு? மாஃபா பாண்டியராஜன் மாதிரியானவர்கள் எல்லாம் அங்கிருந்து அப்படியே அதிமுகவுக்கு தாவுனது யாரால? எதனால? இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கேவலங்கள் எதனால வந்துச்சு? ஆனா இதையெல்லாம் பிரேமலதா அண்ணி மறந்துட்டாங்களேங்கிற வருத்தம் தேமுதிகவுடைய கடைசி தொண்டர்களுக்கும் உண்டு. இவங்களும் அதிமுக கூட, பாஜக கூட, அதிமுக கூட, பாஜக கூடன்னு எல்லாத்தையும் மறந்துகிட்டு கொஞ்சம் சகித்து கொண்டுதான் இவங்க தொடர்ந்து கூட்டணியில இடம்பெற்றாங்க. ஆனா கூட்டணிக்கு பெப்பே, தேமுதிகவுக்கும் பெப்பே அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா எம்பியை இந்த முறை அதிமுக பட்டை நாமம் போட்டு அவர்களே சுருட்டி கொண்டதுதான் இங்க மிகப்பெரிய உச்சபட்ச அவமானம். இப்ப கேப்டன் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? கேப்டனுடைய பையன் படைத்தலைவன் ஒரு படம் எடுத்து அந்த படத்துக்கு சிக்கல், ஒரு பயம் இருக்கானா அந்த படத்தை வெளியிடுறதுக்கு? ஆனா இன்னைக்கு விஜயகாந்த் ஒருத்தன் இருந்திருந்தான்னாக்க ஒரு படம் வெளியிட விடாம விட்டுருப்பாரா? இன்னைக்கு வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு வந்து என்னங்கடா படத்தை விடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரா? இன்னைக்கு கமலுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் எங்க அற்புதமான கலைஞன்யா, சிவாஜிக்கு பிறகு அப்படி ஒரு நடிப்பு சூறையா, என்னுடைய நடிகன், என்னுடைய கலைஞன் மன்னிப்பு கேட்கணுமான்னு இந்நேரம் நடிகர் சங்கத்திலிருந்து அறிக்கை வந்திருக்குமா, வந்திருக்காதா? யோசிச்சு பாருங்க. ஆனா தேமுதிகவை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, கேப்டனுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அதிமுக இருக்கிற அண்ணன் எடப்பாடியும் மற்ற பிற ஜால்ராக்களும். ஆனா இதையெல்லாம் இப்போதுதான் பிரேமலதா அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, பிரேமலதா அன்னைக்கு நான் ஒரு கேப்டன் வெறியன், கேப்டனுடைய மிகப்பெரிய அவர் மேல அன்பு வச்சிருக்கிறவங்கிற முறையில நான் சொல்றது ஒண்ணுதான், இழந்த பதவியை, அதாவது இழந்த வாக்கு வங்கியை, அதாவது மகனுக்கு அப்பாவுடைய ஸ்தானம் மகனுக்கு போய் சேரணும், அப்பாவுடைய இடம் மகனுக்கு கிடைக்கணும், அப்பாவுக்கு கிடைச்ச பெருமையெல்லாம் பையனுக்கு போய் சேரணும். அதனால நீங்க கொஞ்சம் தேர்தல் கூட்டணியில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேர்தல் கூட்டணியா, வெற்றியா, வெற்றி வாகை சூடுவதா என்ன அப்படிங்கிறத தெளிவா இருங்க. இன்னைக்கு கேப்டன் இறந்துட்டாரு தான் இல்லதான், ஆனா 100 வருடம் கழித்தும் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் பேசப்படுவார். ஆனால் தேமுதிக அப்படிங்கிற அந்த கட்சி பேசப்படணும்னா நீங்களும் உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய முக்கியஸ்தர்களும் ஒரு முடிவுக்கு வரணும். யார் கூட கூட்டணி வைக்கணும், யார் கூட கூட்டணி வச்சா நமக்கு சிந்தாம சிதறாம வெற்றி கிடைக்கும். நம்ம பையன் எம்எல்ஏ ஆகணும், நம்ம சகோதரர் எம்எல்ஏ ஆகணும், நம்மளுடைய தேமுதிக தொண்டர்கள் பலர் எம்எல்ஏ ஆகணும். அதற்கு என்ன செய்யணும்? இழந்த மானம் திரும்ப கிடைக்கணும், இழந்த வெற்றி திரும்ப கிடைக்கணும், இழந்த சிதறுகாயா இருக்கிற நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப தேமுதிக மூட்டைய, பெரிய கனமான மூட்டையை உருவாக்கணும். அது தேமுதிக பின்னாடி
எதிர்காலத்தில் ஒரு கட்சி வளர்ந்து இருப்பதற்கு பிரேமலதா அன்னியார் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். யார் கூட கூட்டு சேரணுங்கிறது என்ன அதை இந்த சமயத்தில் தெளிவான ஒரு முடிவெடுத்து அவர்கள் 2026 தேர்தலை சந்தித்தால் நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், கேப்டன் மகன் எம்எல்ஏ ஆவார். இது உறுதி. கேப்டனுடைய மைத்துனர் எம்எல்ஏ ஆவார். ஏன், கேப்டனை ஒரு குழந்தையை போல் பார்த்து கொண்ட பிரேமலதா அன்னியார் ஒரு எம்எல்ஏ ஆவார். இது சத்தியம். ஏன்னா கேப்டன் மேல எனக்கு இன்னும் அன்பு இருக்கு. கேப்டன் மேல வச்சிருக்கிற லட்சக்கணக்கான அந்த உறுப்பினர்கள் அவர்கள் மேலையும் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. மதுரை மண்ணின் மைந்தனாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய இழந்த மானத்தை சரிப்படுத்துவதற்கு குடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா, இல்லையா? யார் தாங்க குடிக்கல அப்படின்னு விஜயகாந்துக்காக பேசப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் ஆதரவு கரம் நீட்டினவங்க எல்லாம் உண்டு. நீங்க என்ன ஊத்தியா கொடுத்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு அவமானங்களை விஜயகாந்த் அவர்கள், ஒரு கெத்து, விஜயகாந்த்னா கெத்து, விஜயகாந்த்னா கம்பீரம், விஜயகாந்த்னா மரியாதை, விஜயகாந்த்னா மானஸ்த, அந்த வானத்தை போல மனம் படைச்சன்னு சொல்லும் போதே நமக்கு விஜயகாந்த் முகம் ஞாபகத்துக்கு வருதே. அப்படிப்பட்ட விஜயகாந்தை வாழ வைக்கணும்னா, 1000 ஆண்டு காலம் அவர் வாழ வைக்கணும்னா, அவர் ஏற்படுத்திய, அவர் உருவாக்கிய தேமுதிக ஜெயிக்கணும். தேமுதிக ஜெயிக்கணும்னா யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத தெல்ல தெளிவா, இது பணத்துக்கான கூட்டணியா அல்லது கொள்கைக்கான கூட்டணியான்னு சத்தியமா சொல்றேன். தேமுதிகவுடைய கொள்கை அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ உண்டான கூட்டணியான கொள்கையான விஷயமா எனக்கு தெரியவே இல்லை. ஒரு விஷயம் கூட சேரல. ஏன்னா தமிழ் தமிழ் தமிழ்னே சொல்லி வளர்ந்தவர் கேப்டன். தமிழை தவிர வேற எந்த மொழியிலையும் நடிக்க மாட்டேன்னு சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். பிரேமலதா அன்னியாருக்கு இதெல்லாமே நல்லாவே தெரியும். ஆனால் காலங்கள், சூழ்நிலைகள், சனி பூந்து விளையாடுது, ராகு கேது விளையாடுறான்னு ஏதோ காரணங்களை நாம சொல்லிட்டு இனிமேலாவது அதை நாம ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு பிரேமலதா அன்னியார் கையில தான் இருக்கு. கேப்டனுடைய இன்னொரு வடிவமாகத்தான் பிரேமலதா அன்னியாரை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேப்டன் ஒரு உயிர்த்தெழுந்து ஒரு மேஜிக், ஒரு அதிசயம் செய்வார்னாக்க அது கண்டிப்பா 2026 தேர்தலில் அப்படி ஒன்று நடக்கணும். இப்பவே ஆந்திராவிலிருந்து பவன் கல்யாண தெலுங்கு ஓட்டெல்லாம் சுவீகரிக்கிறதுக்காக என்னென்னமோ பிளான்லாம் போடுறாங்க. விஜய் பேசுறது சரியில்லை, பவன் கல்யாணையும் துணைக்கு கூட்டிட்டு வரணும்னு தெலுங்கு ஓட்டுக்களை, தெலுங்கர்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் கபலீகரம் பண்றதுக்கு பிஜேபி செயல்பட்டு இருக்கு. தமிழகத்திலையும் நம்ம ஜெயிச்சா என்ன, நம்ம தேர்தல் நின்னா என்னன்னு பவன் கல்யாண் ஒரு திட்டம் போடுறாரு. அதாவது உள்ளூர்லயே விலை போகாதது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பவன் கல்யாண் அங்கேயே பெருசா ஒன்றும் சாதிச்சிடல. ஏதோ ஒரு தயவுல இன்னைக்கு அவர் துணை முதல்வராக ஆயிட்டாரு. ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டியது தேமுதிக, கேப்டனுடைய கட்சி, கேப்டனுடைய அன்பு துணைவியார் பிரேமலதா அன்னியார். அன்னியார் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தேமுதிகவுக்கும் நல்லது, எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் அது கம்பீரம், மரியாதை. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க ஹேஷ்டேக்ல கேப்டன், ஹேஷ்டேக்ல டிஎம்டிகே, ஹேஷ்டேக்ல பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு எல்லாம் போட்டு ஷேர் பண்ணுங்க கேப்டன் நண்பர்களே. பிரேமலதா அன்னியாருக்கு இது போய் சேரட்டும். வணக்கம்.